பவுல் சீலாவை குறித்து வேதத்தை எல்லாம் வாசிக்கிறோம். அவங்க ஜெபம் செய்யும் போகிற நேரத்தில் அங்கே குறி சொல்லக்கூடிய அந்த ஆவியை பெற்ற ஒரு பெண் அங்கே இருக்கிறாள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16:17 நாம் வாசிக்கலாம். பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். சரியா தப்பா? சரிங்க. இந்த பவுல் என்ன தெரியுமா செய்யல, பரவசம்லாம் ஒண்ணு அடையல. இவங்க எப்படி தெரியுமா சொன்னாங்களா, இப்படி அடுத்த வசனம், இது நாம் அடிக்கோடிட வேண்டிய காரியம் என்னமா, இப்படி அநேக நாள் செய்து கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, இது அந்த குறி சொல்லக்கூடிய ஆவியினுடைய வழக்கம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே கூட சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, இது அநேக நாள். இன்னைக்கு பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவாராம். மேரி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மேரிக்கும் தானியேலுக்கும் யோவானுக்கும் யோசேப்புக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்டில் பஞ்சமா? எத்தனையோ ரூத்துக்களை பார்க்குறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில். எத்தனையோ மேரியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஊழியக்காரர் வந்து கர்த்தர் உன்னை அழைக்கிறார், மேரி உனது வலது பக்கத்தில் உள்ள அந்த கையுள்ள பலகீனம் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்கிறது, சுகமாகிறது. இப்படி இயேசு செய்ய முடியுமா? நிச்சயமா செய்ய முடியும். ஆனால் இதுதான் இவர்களுடைய அநேக நாள் பழக்கம்னு வச்சுடுங்களாம். அப்போ நம்ம என்ன தெரியுமா செய்யணும், சிந்திக்கணும். இங்கே மேரியை கூப்பிட்டுடலாம், ஜப்பானில் போய் பேரை கூப்பிட முடியுமா? சைனாவில் போய் பேரை கூப்பிட முடியுமா? அங்கே ஊர் பேரை சொல்லதுக்கே நமக்கு வாய் வர மாட்டேங்க. பரிசுத்தாவினர் ஜப்பானில் உள்ள ஆட்களுக்கு பேர் அட்ரஸ் எல்லாம் தெரியுமா? தெரியும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேரியும் எஸ்ஸரையும் ரூத்தையும் கூப்பிடக்கூடிய ஆட்கள் ஜப்பானில் போயோ சைனாவில் போய் இந்த ஆவி செயல்பட மாட்டாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இப்படி அநேக நாள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை தான் அவங்க ஒரு ஊழியமாக செய்துகிட்டு இருக்கிறாங்கன்னாக்கி நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய நிதானிப்பு அவசியம். சொல்லட்டும், அவங்க என்னன்னாலும் சொல்லட்டும், நீ நிதானி. 1 யோவான் 4:1 சொல்லுகிறார், உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதிச்சு பார்க்கணும்னா உனக்குள்ள என்ன இருக்கணும் தெரியுமா? சத்தியாவி இருந்தாதான் நீ என்ன செய்ய முடியும், அதை ஆராய்ந்து நிதானிக்க முடியும்.